Hello all, welcome to my channel Geo Arts and Creatives. இன்னைக்கு நம்ம மெஹந்தி கிளாஸில் டியர் ட்ராப்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க், ஆனால் ரொம்பவே சிம்பிளாகிட்டு இருக்கும். நம்ம எப்படி பண்ணணும்னா ஜஸ்ட் டாட் வைக்கிறது மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து லைட்டாக கீழ்ப்பக்கமாயிட்டு எடுத்து விட்டுரும், அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம கொஞ்சம் பொறுமையாக ட்ரை பண்ணால் போதும். அப்போ டாட் வந்துட்டு சூப்பராக கிடைக்கும். டாட்டோட ஷேப் சூப்பராக இருந்துச்சுன்னா அப்புறம் நம்ம லைட்டாக இழுத்து விட்டுற டைமில் டியர் ட்ராப்ஸ் ஷேப்பும் அழகாக கிடைக்கும். நமக்கு இந்த ஷேப் வந்துட்டு கொஞ்சம் பெரிய அளவுகளில் வேணும்னா அந்த நம்ம ஃபஸ்ட்டு டாட் வைக்கிறோம் இல்லையா, அதை கொஞ்சம் கூட அழுத்தி ப்ரெஸ் பண்ணி பெரிய டாட் ஆகிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து லைட்டாக தனியாக இழுத்து விடணும்னு இல்லை, நம்ம அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே எடுக்கிற டைமில் அதை லைட்டாக அப்படி கீழ்ப்பக்கமாயிட்டு இழுத்து விட்டாலே போதும். டியர் ட்ராப்ஸ் சூப்பராக கிடைக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போட்ட டைமில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு ஹாஃப் பேஜ் வரைக்குமாச்சும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் இதே டியர் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லீஃப் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு லீஃப் ஷேப்பு ட்ரா பண்ணிவிட்டு அதில் ரெண்டு பக்கமும் டியர் ட்ராப்ஸ் ஒர்க் பண்ணி ஃபில் பண்ணுறோம். ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி லைட்டாக இழுத்து விட்றோம், தண்டு போர்ஷன் பக்கத்தில் வந்து ஜாயின் பண்ணுறது மாதிரி. நம்ம பேப்பரை திருப்பாமலே ரைட் சைட் அப்புறம் லெஃப்ட் சைட்லேருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு ஒருத்தங்களோட கையில் போடுறோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அப்புறம் இது சம்மர் கிளாஸ், ஃப்ரீ கிளாஸ் தான், 30 days கிளாஸ் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட நம்பர் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். எதுனா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா அதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த லீஃப் ஷேப்பையுமே ஒரு ஹாஃப் பேஜ் வரைக்கும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த லைன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறது நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கோனை தூக்கி பிடிச்சி நம்ம எந்த இடத்துல முடிகிறோமோ அந்த இடம் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக பொறுமையாட்டு போட்டு முடிகிற டைமில் ப்ளேஸ் பண்ணணும் பேப்பரில். அப்படி பண்ணணும், அப்போ நீட்டாக இருக்கும். ப்ரெஸ் பண்ணுறது ஒரே அளவுகளில் ப்ரெஸ் பண்ணோன்னா இடையில கட் ஆகாமல் கிடைக்கும். நம்ம இந்த டியர் ட்ராப்ஸ் இந்த ஒரு ஒர்க்கை வச்சு அழகாக ஒரு லீஃப் ஷேப்பை ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களும் ஒர்க் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.